ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நான் எதுக்காண்டி இவ்வளோ லேட் நைட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் அப்படியே ஒரு கமெண்ட்ஸாக செக் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு 2 rupeesக்கு ஃபிஷ் இருக்குது அப்படின்னு வந்து கவர் ஃபோட்டோ போட்டிருந்தேன். பட் ஆனால் அது வந்து நான் வீடியோவில் காட்டலை. ஸோ அது வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு நான் வந்து பொய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது அவங்க ஜாலிக்கு பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லைனா அவங்க வந்து சீரியஸாக எடுத்திருந்தாலும் அது என் சைட் தப்பு தான். ஸோ வந்து என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு கரெக்டான இந்த வீடியோவில் வந்து நான் ஏன் அதை வந்து மென்ஷன் பண்ணலன்றதை சொல்லியிருந்திருக்கணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து 2 rupeesக்கு நம்ம கப்பி குட்டி, மாலி குட்டி, அப்புறம் கம்பூசியா குட்டி கொடுத்துக்கிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபீடிங்காக மட்டும்தான் கொடுக்குறோம். ஸோ ஃபீடிங்காக நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 50 பீஸ் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 day வந்து ஆகுது உங்கள் கைக்கு வரதுக்குன்னா, அது வந்து ரீச் ஆகும்போது அதில் ஒரு 10 பீஸ் தான் எப்படி லைவாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபிஷ் வந்து நான் ஷிப்பிங் பண்ண மாட்டேன்றதுனால நான் வந்து உங்களுக்கு இதை வந்து வீடியோவில் காட்டலை. பட் ஆனால் லைவில் வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு நான் வந்து இது கொடுக்க தான் செய்கிறேன். ஸோ வாங்குறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ நம்ம 2 rupees வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 2 rupees, 3 rupees, 5 rupees. ஸோ அவங்க எடுக்கிற குவான்டிட்டி பொறுத்து நான் இதோடைய ப்ரைஸை வந்து ஒருத்தருக்கு வேரி பண்ணி கொடுப்பேன். ஸோ இது வந்து ஃபீடிங்காண்டி வாங்கிட்டு போயிட்டுருக்க கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து அப்படி போட்டது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம சைடில் உள்ள மிஸ்டேக்கை வந்து நான் வந்து உணர்ந்து நான் வந்து சாரி கேட்டிருக்கேன். ஸோ சாரி. பை த வே 2 rupeesக்கு வந்து நம்மகிட்ட ஃபிஷ் இருக்குது அண்ட் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ 2 rupees ஃபிஷ் இது தான். ஸோ இது வந்து ஷிப்பிங் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இதை வந்து வீடியோவில் போடலை. ஸோ அதனால் யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். உண்மையிலே நம்ம ஷாப்பில் வந்து 2 rupeesக்கு ஃபிஷ் இருக்குது. அது வந்து ஃபீடிங்காக மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து லைவ் பிக் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து இதை வந்து கொரியரோ இல்லைனா ஷிப்பிங்கோ பண்ணவே மாட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஃபார்முக்கு நேரில் வரீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டி பொறுத்து உங்களுக்கு 2 rupeesலேருந்து இந்த ஃபிஷ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 2, 3, 5 நம்ம இந்த 3 ரேஞ்சில் நம்ம இந்த ஃபிஷ்ஷை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து அந்த சப்ஸ்கிரைபருக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ ப்ரோ சாரி, நீங்கள் பார்த்துக்கோங்க. உண்மையிலே நம்மகிட்ட வந்து ஃபிஷ் இருக்குது. நான் வந்து அந்த வீடியோவில் காட்டாமல் இருந்தது என்னோடய மிஸ்டேக் தான். சாரி. ஸோ இது வரைக்கும் நம்மளை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து வெளியூர் அண்ட் வெளி ஸ்டேட்லேருந்துலாம் நமக்கு வாங்குறீங்க. பூனே, மும்பை, ஹைதராபாத்லலாம் வாங்குறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ நம்மளை வந்து ட்ரஸ்ட் பண்ணி 2 days 3 days வெயிட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபிஷ்ஷை வாங்குறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் லோக்கலில் வாங்கிட்டு இருக்கவங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டைமில் டிஸ்டர்ப் பண்ணி வீடியோ போட்டதுக்கு மன்னிச்சிக்கோங்க. ஸோ இது உங்கள் வீட்டில் மீன் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வளர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.